ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைட் பிளேஸ் படத்தோட ரீரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம், ஆக்சுவலி இந்த ரீரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் டியூஸ்டே போடலான்னு தான் இருந்தேன், பட் என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் இப்போ தேர்ஸ்டே போடுறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் குவைட் பிளேஸ் படத்தோட தேர்ட் பார்ட்டான குவைட் பிளேஸ் டே 1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குவைட் பிளேஸில் 2 படங்கள் வந்திருக்கு. குவைட் பிளேஸ் பார்ட் 1 அண்ட் குவைட் பிளேஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 படங்கள் வந்திருக்கு. ஸோ இப்போ வரப்போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 படத்துக்குமே ஒரு ப்ரீக்வல் படமாக தான் வரப்போகுது, குவைட் பிளேஸ் டே 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் படமான குவைட் பிளேஸ் பார்ட் 1 பார்க்கலாம்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். ஸோ அதையே ரீரிவ்யூவாக கொடுத்துடலாமேன்னா இப்போ குவைட் பிளேஸ் பார்ட் 1 படத்தோட ரீரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாமா? குவைட் பிளேஸ் பார்ட் 1. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தான் ரிலீஸ் ஆயிருக்குமே. பட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏலியன் படம் பார்க்குறேன் அப்படின்ற ஃபீலை விட உங்களுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்குற ஃபீல் பயங்கரமாகவே வரும். ஸோ இது இந்த படத்தோட மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ்ன்றது பூமியை இன்வைட் பண்ணியிருக்கும். ஸோ அதாவது வேற்று கிரகத்துலேருந்து பூமிக்கு ஏலியன்ஸ் அப்படின்றது இன்வைட் பண்ணியிருக்கும். பட் அந்த ஏலியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு தெரியாது. ஸோ ஆமாம், மற்ற படங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் இந்த ஏலியன்ஸுகளுக்கெல்லாம் கண்ணு தெரியாது. ஸோ இப்போ மற்ற படங்களில் நீங்கள் ஏலியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது பூமியை இன்வைட் பண்ணி மக்கள் அடிக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸுக்கு கண்ணு தெரியாது, அந்த ஏலியன்ஸுக்கு காது மட்டும் தான் கேட்குமே. ஸோ ஆமாம், ஸோ அந்த கிரியேச்சர்ஸுக்கு காது மட்டும் தான் கேட்கும். அந்த காது கேட்கறதுன்றதும் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். சின்னதாக நீங்கள் ஒரு சத்தம் போட்டாலுமே அந்த ஏலியன்ஸுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கேட்கும் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன்ஸ்லாம் பூமிக்கு வந்த அப்புறம் மனுஷங்க கொடுக்குற சவுண்டை வச்சு அந்த சவுண்டை வச்சு மனுஷங்களை இது வேட்டையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேட்டையாடுறதையே ஒரு த்ரில்லர் எஃபெக்டாக அவங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஏலியன்ஸ் கிரீச்சர்ஸ் எல்லாமே பூமியில் இருக்க எல்லா மனிதர்களையுமே வேட்டையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பூமிக்கு வந்து ஒரு 80 நாள் கழிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த அப்பாக்கலிப்டிஸ்லாம் முடிஞ்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது போஸ்ட் அப்பாக்கலிப்டிஸ் சுச்சுவேஷன் தான் இந்த மூவியில் இருக்குமே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த போஸ்ட் அப்பாக்கலிப்டிஸ் மூவிஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த ஐ எம் லெஜண்ட், த லாஸ்ட் ஆஃப் அஸ், இந்த மாதிரி போஸ்ட் அப்பாக்கலிப்டிக் ஸ்டோரிஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கும் இந்த படம் ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி நடந்த அந்த போஸ்ட் அப்பாக்கலிப்டிக்ஸ் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மட்டும்தான் மெயினாக காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்களே. ஸோ இந்த மூவியை பார்த்தீங்க ஜான் கிரசன்ஸ்கி தான் எடுத்திருப்பாரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக வந்திருப்பார் இல்லையா? ஸோ அவர் தான். ஸோ இவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இதில் லீடாகவுமே நடிச்சிருப்பாரு. அதாவது இந்த படத்தில் வர ஃபேமிலியில் ஸோ இவர் தான் ஒரு ஃபாதர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபாதர் அண்ட் ஒன் மதரும், ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் ஒரு பையனும் அண்ட் அதேமாரி இன்னொரு சின்ன பையனும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மொத்தம் 3 பசங்க இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த லாஸ்ட் பையன் சாவற மாதிரி தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னன்றதை நான் போக போக சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபேமிலி அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு தேவையான மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருப்பாங்க, எந்த வித சத்தமுமே போடாமல் எல்லாருமே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எதுவுமே புரியாது, நம்ம சைலண்ட்டாக அந்த படத்தை பார்த்துட்டு தான் இருப்போம். எந்த விதமான டைலாகுமே இருக்காது இந்த படத்தில். ஸோ அதாவது இந்த படம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைலாக்ஸ் அப்படின்றது பெருசாகவே இருக்காது. ஸோ சின்ன சின்ன டைலாக்ன்றது நடுவில் அங்கங்கே தான் வருமே தவிர்த்து ஸோ படம் ஃபுல்லாக சைலண்ட்டாகவே கொண்டு போயிருப்பாங்க. அந்த சைலண்ட் எஃபெக்ட்ன்றது உங்களுக்கு ஒரு விதமான பயத்தை கொண்டு வந்திருக்கும். ஸோ அதாவது அந்த சைலண்ட்டாக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு த்ரில் எஃபெக்டையுமே ஒரு ஹாரர் எஃபெக்டையுமே கொண்டு வந்திருக்கும். ஸோ அதுவுமே இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். ஸோ ஆமாம், எந்த விதமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் காட்டாமல், எந்த விதமான அந்த ஏலியன் கிரியேச்சர் ஃபுல்லாகவே உங்கள் கண்டு காட்டாமல், ஜஸ்ட் ஒரு பயத்து மூலியமாகவே அதாவது ஜஸ்ட் ஒரு அமைதியாக இருக்கிற அந்த ஒரு சைலன்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது இந்த படத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிக
முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஏன் இவங்க அமைதியாக இருக்காங்க என்ன இருக்காங்கன்றது புரியாது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்க அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏரோப்ளேன் டாய் வந்து எடுப்பான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் எழுப்புற ஏரோப்ளேன் டாயா இருக்கும். பட் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாய அவர்கிட்ட இருந்து வாங்கி அதுல இருந்து பேட்டரிய ரிமூவ் பண்ணி தனியா வச்சுட்டு போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது, அந்த பையன் மறுபடியும் அந்த டாய எடுத்து சவுண்ட் போட்டு வச்சுருவான். ஸோ அப்ப அந்த சவுண்ட் கேட்டு அவங்க அப்பா திரும்பி ஓடி வரும்போது தான் அந்த ஏலியன்ஸ் வரும். ஸோ அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ ஓகே ஏலியன்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து சவுண்ட வச்சு அட்டாக் பண்றாங்க அப்படின்றது நமக்கு அப்பதான் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது இந்த மூவில பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஏலியன்ஸ் வந்ததும் ஸோ அந்த ஏலியன்ஸ் பூமியை இன்வைட் பண்ணதும் ஸோ அந்த ஏலியன் சவுண்டை வச்சு தான் வேட்டையாடுது. ஸோ அந்த ஏலியன்ஸுக்கு சவுண்டு தான் கேட்குது. ஸோ நம்ம எல்லாரும் அமைதியாக தான் இருக்கணும். ஸோ இதோட வீக்னஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு வீக்னஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றத எல்லாத்தையுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவங்க ஸ்டோரி வைஸாவே உங்களுக்கு கன்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் இந்த டைலாக் மூலியமாவோ, இல்லை ஃப்ளாஷ்பேக் மூலியமாவோ உங்களுக்கு எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் மூலியமாவோ, இல்லை அந்த வால்ல எழுதியிருக்க நோட்டீஸ் மூலியமாவோ ஸோ இது மூலியமா தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் அதாவது இந்த பூமி என்ன நடந்துச்சு அதாவது இப்போ இந்த பூமியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் இன்வேஷன்லாம் நடந்து ஒரு 400 நாள் கழிச்சு நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்றத ஜஸ்ட் அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் மூலியமாவோ நியூஸ் பேப்பர் மூலியமாவோ தான் காமிச்சிருப்பாங்க. எந்த விதமான ஃப்ளாஷ்பேக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத சொல்லலாம். என்ன அப்படின்னா ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே அவங்க சைலன்ஸ் அப்படின்றத மேட்டர் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது அந்த குவைட் பிளேஸ் அப்படின்ற போது ஸோ நம்ம சத்தம் போடாமல் இருக்கணும் ஸோ அமைதியாக இருக்கணும்னு சொல்லி அந்த சைலன்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சைலன்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு ஸ்டோரிஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் அந்த சத்தம் கேட்டு அந்த ஏலியன்ஸ் அப்படின்றது வேட்டையாவது அந்த பையனை வேட்டையாடி போயிடும். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த அந்த 400 நாள் கழிச்சு மறுபடியும் நடக்கிற மாதிரி அந்த ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் 80 நாளுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காமிச்சு அந்த பையனை வேட்டையானதுக்கு அப்புறமா 400 நாள் கழிச்சு நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது 400வது நாள் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல ஜான் கரசன்ஸ்கி மெயின் லீடா வந்திருப்பாரு. ஸோ அவர் கூடவே பார்த்தீங்கன்னா எமிலி பிளண்ட் அவங்களுக்கு ஒய்ஃபாகவே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது ரியல் லைஃப் கப்புள்ஸ் தான் இதுலேயுமே கப்புள்ஸாகவே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் அவங்களுக்கு நடுவில் வந்து அந்த எமோஷன்ஸும் அவங்களுக்கு நடுவில் வந்து அந்த கெமிஸ்ட்ரிஸும் பக்காவே ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அதுவுமே அந்த ரியல் லைஃப்பில் இருந்து தான் அவங்க அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது அவங்க ரியல் லைஃப்பில் கப்புளாக இருந்தனால ஸோ அந்த படத்துலேயுமே அந்த ஒரு எமோஷன்ஸ் ஃபீல்ஸை கரெக்டாகவே டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கப்புள்ஸ்குள்ளேயும் சின்ன சின்ன ஃபைட் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கப்புள்ஸ்குள்ளேயும் சின்னதாக ஒரு ஃபைட் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபைட் அப்படின்றதுமே ரொம்ப அமைதியாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைட் நடக்குது அப்படின்றப்போ 2 பேரும் வாக்குவாதம் பண்ணாமல் 2 பேரும் சைலன்ஸ்லேயே வாக்குவாதம் 2 பேரும் அமைதியாகவே வாக்குவாதம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருக்கும். இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த சைலன்ஸ் மூலியமாகவே தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பொண்ணு அப்படின்றது இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு மூத்த பொண்ணு அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காது வாய் பேச முடியாது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லையுமே அவங்க டெஃப் தான். ஸோ அதனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நேச்சுரலாகவே இருந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் வரும். என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எல்லாருமே அமைதியாக தான் இருக்கணும். இவங்க எல்லாரும் அமைதியாக இருக்கணும். நம்ம அதாவது எந்த விதமான சத்தமும் கொடுக்காம இருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு சத்தம் கொடுக்குறாங்க அதை கேட்டு கிரியேச்சர்ஸ் வருது அப்படின்னா இவங்க வீட்டை சுற்றி கேமரா அப்படின்றத செட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கேமரா பார்த்து ஏலியன்ஸ் ஏதாவது வராங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலன்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லி ஒன்று மெயின்டைன் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதாவது இவங்க வீட்டுக்குன்னு உள்ளேயே ஸோ ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரூமுக்கு அவங்க போயிட்டு வரும் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு தடவை அந்த எம்லி பிளண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே போயிட்டு மேலே வரும்போது தெரியாமல் அந்த ஆணியை நிமித்தி விட்டுருவாங்க. அதாவது வளைஞ்சிருந்த ஆணியை நிமித்தி விட்டுருவாங்க. ஸோ அடுத்த தடவை அதாவது இவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதாவது அந்த 400 டேஸ் கழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்ட் சுச்சுவேஷன் அதாவது ப்ரெக்னென்சி சிச்சுவேஷன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏலியன்ஸும் இந்த வீட்டில் இருக்க சவுண்டை கேட்டு எப்படியோ வந்துடும். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸ் ரூமுக்கு போகிறதுக்காக கீழே போகும்போது அந்த படிக்கட்டில் ஸோ ஆணியில் வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சுறாங்க. ஸோ அவங்க ஆணியில் கால் வச்சு அந்த ஆணின்றது ஸோ அவங்க காலுக்குள்ளே இறங்கின போதும் ஸோ அவங்க வலியில் அவங்களுக்கு வர அந்த பெயினை வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாகவே அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது எந்த விதமான சவுண்டும் கொடுக்காம அவங்க ஃபேஸில் ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் மூலியமாகவே ஸோ அவங்க எவ்வளோ பெயின் ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் அந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் அவங்களுக்கு காலில் ஆணி குத்தும் போதும் அந்த பெயினை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகவே எந்த விதமான சத்தமும் கொடுக்காம உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஆணிலேருந்து கால் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் பயங்கர எமோஷனலாகவும் இருக்கும். ஸோ பயங்கர இன்டென்சிவாகவும் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ இப்படி படத்துல நெறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா உங்களுக்கு சைலன்ஸ் மூலியமாவே உங்களுக்கு ஸ்டோரியா கன்வே பண்ணி சூப்பராவே குடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாவே அமைஞ்சது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஏலியன் மூவி. ஒரு இது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ, உங்களுக்கு ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி கண்ல காட்டாம, ஸோ உங்களுக்கு அந்த ஏலியன் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தையே படம் ஃபுல்லாவே மெயின்டெயின் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு சீன் தான் நமக்கு அதாவது இந்த ஒரு எஃபெக்ட் தான் நமக்கு முக்கியம் அப்படின்றது. ஸோ ஒரு பேய் படம் எடுத்தாலுமே அந்த பேய பட்டுன்னு காட்டாம, ஸோ அது வந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபீலையே நம்ம பயன்படுத்தி கொண்டு போணும். ஸோ அதாவது இந்த நீங்க மான்ஸ்டர் மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு ஃபீல தான் மெயின்டெயின் பண்ணி கொண்டு போவாங்க இல்லையா? ஸோ ஜுராசிக் வேர்ல்ட் படமா இருக்கட்டும், இல்ல ஜுராசிக் பார்க் படமா இருக்கட்டும், இல்ல 2014ல வந்த காட்ஸில்லா படமாகட்டும். ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எப்போ வந்துருமோ அப்படின்ற ஒரு த்ரில், ஒரு பயம் எஃபெக்ட்லயே நம்ம படத்த ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு எஃபெக்ட்ட உங்களுக்கு இந்த படம் ஃபுல்லாவே குடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ இவதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஜான் கிரசன்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவரோட பையன கூட்டிட்டு ஒரு வாட்டர் ஃபால் இருக்க இடத்துக்கு போவாரு. அந்த வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி நின்னு அவங்க அப்பாவும் பையனும் பேசுற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது அந்த அப்பாவும் பையனும் பேசணும் அப்படின்னாலே, அந்த வாட்டர் ஃபால் மாரி ஏறி சத்தமான இடத்துக்கு பின்னாடி போய் தான் அவங்க பேசுற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ படம் ஃபுல்லாவே அவங்க வீட்லயே இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலுமே அவங்க பேசிக்கிறது இல்ல. அதாவது அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலுமே சவுண்டு குறைவா கூட அவங்க பேசிக்கிறது இல்ல. அவங்க பேசிக்கணும் அப்படின்னா கூட அந்த வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி போய் தான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஃபேமிலியோட உங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாரி 2, 3 சீனுமே எடுத்திருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்தோட ஒரு ஹைலைட் சீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்துக்கு அப்போ நெகட்டிவ் என்னடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த படத்துக்கான நெகட்டிவ்மே அந்த படத்தோட பாசிட்டிவா இருந்தா அந்த சைலன்ஸ் அப்படின்றது தான். என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து இந்த போஸ்ட் அப்பாகலிப்டிக்ஸ் மூவியா இருந்தாலுமே, ஸோ இல்ல ஒரு உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் மூவியா இருந்தாலுமே, ஸோ அவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு சீக்வென்ஸோ, ஏதாவது ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸோ அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன்ஸ்ன்றது அந்த ஃபைட் சீக்வென்ஸ் இல்ல, அந்த ஏலியன்ஸ் வரதோ, அந்த விதமான இன்டராக்டிவ் சீன்ஸ் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா? பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சைலன்ட்டாவே போய்க்கிட்டு இருக்கும். ரொம்பவே அமைதியாவே போயிட்டுருக்கும். எதுவுமே உங்களுக்கு அந்த டயலாக்ஸ் மூலியமாவே கன்வே பண்ண மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு அந்த சீன்ஸ் மூலியமாவே கன்வெர்ட் பண்ணும்போது, ஸோ அது ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராபேக்கா இருக்கலாம். ஸோ அதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸான்னு தெரியாது. அதில இருக்க இன்னொன்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதாவது இன்னொரு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில அந்த ஏலியன்ஸ் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. பட் அந்த ஏலியன்ஸ் பூமிக்கு வந்ததையோ, அந்த ஏலியன்ஸ் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் மனிதர்கள் அத எப்படி பார்த்தாங்க அப்படின்றதையோ, ஸோ அத எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள சத்தம் போட்டா தான் அவங்களுக்கு அடிக்குது அப்படின்றதையோ, ஸோ அந்த ஏலியன்ஸ் இந்த பூமியில வேற என்னலாம் இருக்கு? அதாவது இந்த இங்க இருக்க இந்த ஒரு சின்ன டவுன்ல இருக்க இந்த ஃபேமிலிய மட்டும் தான் அந்த ஏலியன்ஸ் துரத்துற மாரியும், பட் வேர்ல்டுல இல்ல அந்த சிட்டீஸ்லயோ இல்ல அந்த வேர்ல்டுல அந்த ஏலியன்ஸ்லாம் என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு எங்கேயுமே காமிச்சிட மாட்டாங்க. இப்ப இதுக்கு அடுத்து வந்த குவைட் பிளேஸ் பார்ட் 2 1 படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஏலியன்ஸ் பூமிக்கு வரத காமிச்சிருப்பாங்க. இந்த டவுனுக்கு வரத காமிச்சிருப்பாங்க. இந்த டவுனுக்கு வந்து எல்லாரும் அடிக்கிறதுக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 1 எங்க முடிஞ்சதோ அங்க அந்த ஸ்டோரிய கன்டின்யூ பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. பட் அந்த ஏலியன்ஸ் பூமி ஃபுல்லாவே இருக்கா? பூமியில மத்த சிட்டீஸ்லயும் இருக்கா? ஸோ பூமி ஃபுல்லாவே இப்போ மனுஷங்கள் எல்லாருமே செத்துட்டாங்களா? அப்படின்றது எங்கேயுமே உங்களுக்கு கிளியரா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஹிண்ட் மாரி எங்கேயாவது குடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்ன்னு சொல்லலாம். என்னன்னா அந்த ஏலியன்ஸோட ஆ பேக் ஸ்டோரி வந்து கிளியரா அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ நாளைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகப்போற குவைட் பிளேஸ் டே 1 படம்ன்றது, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீக்வலா அமையும்போது கண்டிப்பா இந்த நமக்கு இந்த கேள்விக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்றது இந்த படத்துல நம்ம குடுக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஏலியன்ஸோட பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே இந்த படத்துல குடுக்குறாங்களா இல்லையா? அதாவது ஏலியன் டே 1 படத்துல குவைட் பிளேஸ் டே 1 படத்துல குடுக்குறாங்களா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போ கொடுத்த இந்த குவைட் பிளேஸ் பார்ட் 1 படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்கு? ஸோ நான் கொடுத்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு காமிச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு மிஸ்டேக் தெரியுது அப்படின்னா, அது என்னன்றத கமெண்ட் பண்ணி காமிச்சிருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அண்ட் புது புது கண்டென்ட்லாம் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டெயின்மெண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் இதை விட சூப்பரான ஆசமான வீடியோல வந்து உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் மீ எம்சிஇ சைனிங் ஆஃப்.